ஸோ சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்து இவருடைய எழுத்து பயணம்ன்றது ரொம்ப பெருசு. விகடன்ல பத்திரிகையாளராக இருந்த போதிலிருந்து இவர் எழுதின எழுத்துக்கள் அவ்வளவு அழுத்தமாகவும் வலிமையாகவும் இருந்திருக்கு. ஸோ சினிமாவுக்கு வந்து இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் இவர் எடுத்த அந்த 3 படங்களுமே வந்து கத்துக்குட்டி, உடன்பிறப்பே, நந்தன், ஸோ எல்லாமே வந்து நிஜத்தை மட்டுமே திரையில பேசியிருக்க படங்கள். ஸோ இது நந்தன்னு பேர் சொல்லும்போது வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நந்தனோட ஃபங்க்ஷன் இதே பிரசாத் லாபில் நடந்தது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கான விழா அப்படின்றத வந்து சரவணன் அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. அந்த ஃபங்க்ஷனில் சசி சார் பேசும்போது அவருடைய வசனத்தை சொல்லி தான் பேசியிருப்பாரு. நாடோடிகள் படத்தில் நான் ஒரு வசனம் சொல்லுவேன், பட் அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான நேர்மைக்கு சொந்தக்காரர் தான் சரவணன் அண்ணன் அப்படின்னு சசி சார் வந்து அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்க இந்த முக்கியமான நபர்களுடைய ஆரம்பகால பேட்டிகள் எல்லாம் அவர் எழுதினது தான் விகடனில், சூரியன் சொன்னது மாதிரி. ஸோ பெரிய பெரிய நம்பிக்கையான மனிதர்களுக்கு பெரிய நம்பிக்கையாகவும் நல்ல நண்பராகவும் இருக்கக்கூடிய எழுத்தாளர், இயக்குனர் அன்பண்ணன் ரா சரவணன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். உண்மையாகவே எந்த மேடைக்கு போனாலும் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதில்ல. ஆனால் இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடைங்கிறதுக்காண்டி எப்படி தமிழிசை மேடம் புக்கு படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தேன். தயாராக தான் இருந்தேன். ஆனால் சசி சாரோடைய பேச்சு இருக்குல்ல, அதோடைய முதல் பாகம் அது கேட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். நான் பேச வந்தது இப்போ எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஏன்னா எனக்கு சசி சார் அவ்வளோ ஸ்பெஷல். அவர் கலங்கி பேசினா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. அப்பேற்பட்ட சசி சார் முன்னெடுத்த விழா தான் இது. நான் இந்த விழாவை பற்றி அவர் பேச்சு எடுத்தப்போ வேணவே வேணாம் சார் அப்படின்னேன். சார் நிச்சயமாக எனக்கு வேணாம். அதே மாதிரி யுவராஜ் வந்து இல்லை இந்த புத்தக விழா நடத்தியாகணும், முக்கியமான சங்காரத்தை நம்ம கொஞ்சம் முன் வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னப்போ கூட வேணாங்க, இந்த மாதிரி புத்தக வெளியீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டினாலே அது பணக்கார எழுத்தாளர்கள் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும், எனக்கு அது ரொம்ப ஓப்பாக இருக்கும், அது வேணாம் அப்படின்னு சொன்னேன். முக்கியமாக இந்த நிகழ்வை நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஆரம்பம் முன்னோட்டம்லாம் இல்லாமல் நான் பாட்டு பேசுகிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சசி சாருடைய பேச்சு நான் அவ்வளோ படபடப்பாக்கிருச்சு. இந்த சங்காரம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் கலைச்செல்வன், ஜூனியர்டன் ஆசிரியர் கலைச்செல்வன் என்னுடைய அண்ணன், அவர் வந்து 5 வருஷம் ஜூனியர்டனில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது விகடனை விட்டு வெளியில் கிளம்புறாரு, வேறு பணிகளுக்காண்டி கிளம்புறாரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டப்போ நானே திரும்ப சசாட்டையும் யுவராஜ்ட்டையும் பேசினேன். சங்காரத்துக்கான விழாவை நம்ம எடுப்போம், அது சரவணனுக்கான விழாவாக இல்லாமல் கலைச்செல்வனுக்கான விழாவை நடத்துவோம். கலைச்செல்வன் அண்ணன் எல்லாத்துக்கும் பின்னால் இருப்பாப்ளே தவிர அவர் எந்த மேடையிலையும் நின்னது கிடையாது, தன்னை முன்னிறுத்தினது கிடையாது, அவர் யாரையும் சந்தித்தது கிடையாது. ஜூனியருடன் ஆசிரியர் எந்த பிரபலத்தையும் நேரில் போய் பார்த்தது கிடையாது, அவங்க பார்க்க வந்தாலும் தவிர்க்கிற ஆள். அப்போது அவருடைய விடை பெறல் அப்படிங்கிறது ரொம்ப கௌரவமாக நடக்கட்டும், அதுக்காண்டி இந்த விழாவை நம்ம முன்னெடுப்போம். எழுதுனது வேணால் நானாக இருக்கலாம், ஆனால் அந்த விழாவோட நாயகன் கலைச்செல்வனாக இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அப்படியே விழா வந்து சங்கார விழாவே மாறிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கலைச்செல்வன் அண்ணன் இந்த மேடையில் பேசுனது எனக்கு அதுவே பெருவெற்றி, சங்காரத்துக்கு கிடைச்ச பெருவெற்றி. உண்மையாகவே நான் இங்கே மேடையில் இருக்கிறவங்களும் சரி, முன்னால் இருக்கிறவங்களையும் சரி, ஒரு புத்தக விழாவை மாதிரியோ சினிமா விழா மாதிரிலாம் தெரியவே இல்லை. என் ஊர் உரமுறையை பார்க்குற மாதிரி, என் சொந்த பந்தத்தை பார்க்குற மாதிரி, என் பங்காளிகளை பார்க்குற மாதிரி, கிடா வெட்டி காது குத்துனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரியான நிகழ்வாக தான் பார்க்க முடியுது. கடைசியாக வந்த கவிதாக்கா உட்பட எல்லாம் என் ஊருக்காரங்க, சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. என் தயாரிப்பாளர் பெப்சி சிவா சார் வந்திருக்கார், ஃபேமிலியோடு வந்திருக்கிறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப விழா. சார் சொன்ன மாதிரி குடும்ப விழா. குடும்பம் அப்படின்னாலே நக்கீரன் கோபாலனை வந்தாலே இது குடும்ப விழா தான். அவர் எப்படி நக்கீரனை ஒரு குடும்பமாக வச்சுருக்கிறாரோ, நடுநாயகனாக அவர் வந்து உட்காந்துட்டா அந்த விழா வந்து குடும்ப விழாவாக மாறிடும். அந்த மாதிரி நேற்று வந்து நானும் பரமண்ணனும் புக் ஃபேரில் பார்த்தோம் அண்ணனை. அவர் பரபரன்னு வேலைன்னு அலைகிறாரு. வேலைன்னு அலைஞ்சா கூட அவரை நிப்பாட்டி எல்லாரும் மறித்து செல்ஃபி எடுக்கிறாங்க. நான் பார்க்குறேன், ஏன்னா சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஓகே எல்லாம் வளைச்சு எடுப்பாங்க, ஒரு பத்திரிகையாளருக்கு இவ்வளோ வரவேற்பு, அதுவும் குறிப்பாக பெண்கள் அப்படியே நில்லுங்க சொல்லி செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு மேலே போகிறப்ப என்னை இடிச்சுட்டு போயிட்டு எடுத்துட்டு, எப்பா சும்மா தான் நினைக்கிறேன், இந்த ஃபோட்டோ எடுவேன் அப்படின்னு ஃபோனை கையில் கொடுக்குது. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் அழைச்சிட்டு போவீங்க, அது செய்திக்காண்டி. இனிமேல் போகிற இடமெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் அழைச்சிட்டு போங்க, அது செல்ஃபிக்காண்டி. நியாயமா விகடனை விட்டு வெளியில் வந்தப்போ இவர் அடுத்து நக்கீரனுக்கு போகிறாரு, அடுத்து குமுதம் ரிப்போர்ட்டருக்கு போகிறாரு, அப்போ தமிழக அரசியல் பத்திரிக்கை வந்துச்சு, அதுக்கு போகிறாரு அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு வழியாக இருந்துச்சு.
அப்போ நான் வந்து நிறுவனத்திலேருந்து வெளியேறின கடைசி நாள் நான் சொன்ன வார்த்தை, நான் விகடனை விட்டு வெளியேறுகிறேன் என்றால் பத்திரிகை துறையை விட்டு வெளியேறுகிறேன் என்ற அர்த்தம் அப்படின்னேன். அதுக்கு மேலே நான் வேறு எந்த பத்திரிகையிலையும் பணியாற்ற மாட்டேன். ஏன்னா அந்த உடம்பை ரெண்டாக பிச்சிங்கன்னா ஒரு பாதியை கொண்டு போயிட்டு விகடன் ஆஃபீஸ் வாசலில் தான் போடணும். எல்லாத்துக்கும் எனக்கு விகடன் தான் உரம். இன்றைக்கும் எனக்கு பாஸ் அப்படின்னா சீனிவாசன் சார் தான், பாலசுப்ரமணியம் சார் தான். அன்னைக்கு அவ்வளோ பெரிய உத்வேகத்தோட பரவாயில்ல, நமக்கு சோறு போட்டு ஒரு நிறுவனத்தை நம்மளை முதல் தலைமுறையாக நம்மளை மேலேத்தின நிறுவனத்துக்கு நம்ம இவ்வளவு நேர்மையாக உண்மையாக இருந்திருக்கமேன்னு ரொம்ப நாள், அதாவது நெருக்கடிகளில் இருந்தப்போ கூட நான் நெகிழ்ந்திருக்கேன். ஆனால் நக்கீரன் கோபாலன் நான் என்னைக்கு பார்த்தனோ, என்னைக்கு பழக ஆரம்பிச்சனோ, அன்னைக்கு அவசரப்பட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டோமோ உண்மையாகவே நினச்சேன். ஏன்னா பார்த்த உடனே பச்சக்குன்னு ஒட்டிக்கிற மனுஷனாக இருக்காரு. எதுக்கு இந்த ஆள்கிட்ட நம்ம இவ்வளோ இடைவெளியை ஃபாலோ பண்ணுங்கிறது அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த திரைவிழாவில் மட்டும் நான் பார்த்துருக்கல அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அண்ணன்ட்ட பழகிருந்தா நான் எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஆளாக இருந்திருப்பேன், நக்கீரனில் பணியாற்றிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. சொல்லப்போனால் நான் கடைசி வரைக்கும் அந்த புக் ஃபேர் போனது தவிர அண்ணனை நீங்கள் வாங்கன்னு கூட நான் சொல்லலை. ஆனால் நான் நேரில் போய் அழைச்சது அண்ணனை மட்டும்தான். இருக்கிற விஐபிகள் யாருலையுமே நான் எல்லாருமே ஃபோனில் தான் கூப்பிட்டேன். நேரம் ஒதுக்கி ரொம்ப ரொம்ப பல பரபரப்பான வேலைகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி வந்த நக்கீரன் கோபாலனுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக விழா நாயகன் சொன்ன கலைச்செல்வனுக்கு ரொம்ப நன்றி. புத்தகத்தை இப்படி புரட்டி போட்டு பேசின வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெயிலுக்கு வந்து நன்றின்னு மட்டும் நான் சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த புத்தகம் எப்படி எழுத ஆரம்பிச்சது எல்லாமே தெரியும். ஒரு சிறுகதை கூட எழுதாதவனை தொடர்கதை எழுத வைக்கிறீங்களே நியாயமா அப்படின்னு கூட நான் கேட்டேன். 2 பேரும் கலைச்செல்வன் வெயிலும் சொல்லிட்டு எழுதி அனுப்பு பாப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் அந்த தொடர் ஆரம்பிச்சிச்சு. நியாயமாக பார்த்தா கலைச்செல்வன் என்னை கேட்க கூட இல்லை, சொல்லிட்டு போனார். இவன் எப்படி எழுதுவான், எழுத மாட்டான், இவன் நல்லா எழுதுவானா எழுத மாட்டான்னு எதுவுமே தெரியாமல் அடுத்த ஜூனியோட பெரட்டினா இரா சரவணன் எழுதும் சங்காரம் அடுத்த இதழில் அப்படின்னு போட்டார். அது வரைக்கும் நான் எழுதவே இல்லை அந்தளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு நம்பிக்கையான மனிதர் அவர். அதாவது இந்த 5 வருஷத்தில் கலைச்செல்வன் பண்ணது மிகப்பெரிய சாதனை. ஒரு தமிழக அரசியலை புரட்டி போகிற விஷயங்களை அவர் செஞ்சார் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு வாரமாக பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே ஒரு ட்ரைலர் தான். இந்த 5 வருஷத்தில் அவர் பண்ண பணிகள்லாம் ஒரு ட்ரைலர் தான். இனிமே இதை விட்டு வெளியில் வந்து அவர் ஆட போகிற ஆட்டம் தான் திரைப்படத்துக்கு சமமான விஷயம். அவர் யாருக்கு அட்வைஸ்ன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியும். அவருடைய அட்வைஸ் வந்து மக்களுக்கானதாக இருக்கும், இந்த மண்ணுக்கானதாக இருக்கும். அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இந்த விழாவுக்கு விகடனில், அதாவது திங்கட்கிழமை சொன்னாலே பரபரப்பாக இருப்பாங்க, நேரமே ஒதுக்கவே முடியாது. அப்பேற்பட்ட பரபரப்பான சூழலில் நேரம் ஒதுக்கி ஆனந்த விகடன் ஜூனியருடன் 2ஐயும் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிற முருகன் சார் நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முருகன் சார், நீங்கள் வெளியில் முருகன் சாராக இருந்தாலும் எனக்கு என்றைக்குமே நீங்கள் எஸ் உமாபதி சார் தான். பத்திரிகை துறைக்கு வர்றதுக்கு முன்னால் படிக்கிற காலத்துலேருந்து ஜூனியர் பெரட்னா எஸ் உமாபதின்னு பக்கத்து இருக்கும். எல்லா வித கட்டுரையிலும் எழுதுவார். அறிவியல் கட்டுரைகள் தொடங்கி புலனாய்வு கட்டுரைகள் வரைக்கும். யார் இந்த எஸ் உமாபதி அப்படின்னு நான் பார்க்க துடிச்ச ஒரு மனிதனோட இவ்வளோ நெருக்கமாக நான் பழகுவேன்னு நினச்சே பார்க்கல. எதையுமே தலைக்கு ஏற்றிக்காத தன்மையோடு இருந்தோம்னா எல்லா வித தலைமைகளும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு முருகன் சார் செம்ம உதாரணம். குறிப்பாக நான் இன்னொருத்தரையும் மேடையத்தன்னு சொல்லியிருந்தேன், மல்லிகை மகள் ஆசிரியர் மாக்கா சிவஞானம் சாரை. நீங்கள் வர தாமதமாகிடுச்சு சார், நாங்கள் சேர்லாம் போட்டு இது பண்ணியிருந்தோம். ஆமாம், என்னென்னா நான் எழுத்து சம்மந்தமாக என்ன பேசினாலுமே அது என்னுடைய இணைப்பாளருக்கு தான் சேரும். ஏன்னா எது செய்தி, எது தவிர்க்கப்பட வேண்டிய செய்தி அப்படிங்கிற தெளிவை எனக்கு ஏற்படுத்தின மனிதர் மல்லிகை மகள் ஆசிரியர் சிவஞானம் சார் தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். பேச்சு கண்ணாப்பின்னு போகுது, டைம் இல்லைங்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் மேடம் சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னால் தான் அவங்களுக்கு ஒரு குறுந்தகவல் அனுப்பிச்சேன் தமிழிச்சி மேடம்க்கு. இந்த மாதிரி நான் வந்து இரா சரவணன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோட்டத்தோடு அனுப்பிச்சேன். அவங்க ஒரு விழாவில் இருக்கிறாங்க, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு சரவணன் அப்படிங்கிற குரல் மட்டும் வந்துச்சு. நான் அவங்கள்ட்ட பேசுகிறது கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம். 2 நாள் 3 நாள் பேசாட்டியே நட்பு அருந்து போயிடுது. இப்பேற்பட்ட காலத்தில் 11 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு குறுந்தகவல் அனுப்பிச்சிறேன். அதுக்கு அவங்க அனுப்பிச்ச ரிப்ளை, வயசே ஏறாமல் இருக்க வரம் வாங்கி வந்தாங்களோ என்னவோ, எப்போது பார்த்தாலும் அப்படியே இருக்கிறார் அழகிய தமிழச்சி. இது நான் அந்த மேடைக்காக பேசலை, இதுவுமே நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னால் ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை எழுதினேன், தமிழச்சி மேடமோட பேட்டி. அந்த பேட்டிக்கு நான் எழுதின முன்னுரை, 15 வருஷத்துக்கு நான் எழுதின முன்னுரை இன்னைக்கும் அப்படியே பிறந்தது மேடம்க்கு. அவங்க வைக்கப்படுறத பார்த்தா இன்னும் 20 வருஷம் கழிச்சோம் பிறந்த போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நான் வந்து
கோரிக்கையை வச்சேன், தயவு பண்ணி இந்த புத்தகத்தை படிக்காதீங்கன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஏன்னா படிக்கிறதுக்கான அவகாசம் கொடுக்காம கையில் வச்சு திணிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. மேடம் தயவு பண்ணி படிக்க வேண்டாம், படிக்காமல் வாங்க, நீங்கள் பொதுவான விஷயங்களை பேசுங்க, அதுவே இந்த நிகழ்வுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து கேட்டேன். ஆனால் அவங்க வந்து இவ்வளோ பக்கங்கள் சம்மனஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னோன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் மேம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விழாவை நடத்துறதுக்கு உந்துதலாக இதை தொடங்கி வச்சது சசிகுமார் சார் தான். சசிகுமார் சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறதுலாம் ரொம்ப செயற்கையாக போலியாக இருக்கும். ஏன்னா என் குடும்பத்தில் பிறக்காத அண்ணன் அவர். இந்த அளவுக்கு இந்த பேச்சில் எனக்கு குளரவும் அவர் தான் காரணம். ஒரு மாதத்துக்கு முன்னால் ஃபோன் பண்ணி, நாளைக்கு நீங்களும் கலாவும் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்ட சொன்னேன். ஏதோ விருந்து பண்ணுறாரு போல இருக்கு, போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். காலைல 7 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு போனால் சார் வீட்டுக்கு போனால் அங்கே அகிலன் சார் நிற்கிறாரு, சசி சார் மனைவி நிற்கிறாங்க. 2 பேர் தான், வேறு யாருமே இல்லை. அது அந்த குடும்பத்தின் மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. மொத்த கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் யாரையுமே கூப்பிடாம அவர் கூப்பிட்டது அகிலன் சாரையும் என்னையும் கலாவை மட்டும்தான். இப்போ என்ன சார் வேறு யாரையும் கூப்பிடல அப்படின்னா, இல்லைங்க, என்னுடைய வெற்றியை பார்க்கணும்னா நீங்கள் தான் பார்க்கணும், உங்கள் குடும்பம் தான் பார்க்கணும். இதை விட இதுக்கெல்லாம் இதான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல. சசி சார் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல வெற்றி படத்தை அவருக்கு கொடுக்கறது தான் சரியான நன்றி கடனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சசி சார் என் மேலே உள்ள அக்கறையில், என் மேலே உள்ள அன்பில் சூரியனை கதை கேட்கல அப்படின்னாரு. உண்மையாகவே சொல்கிறேன், சூரியனை என்கிட்ட ஒரு 4 முழுக்க பேசினேன். சசி சார் சங்காரம் கேட்டுட்டு இதை போயிட்டு நீங்கள் சூரியக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. நானும் சூரியனை பார்க்க போயிட்டேன். சூரியனை நான் சாயங்காலம் 6 மணிக்கு பார்க்க ஆரம்பித்தேன். சூரியனை விட்டு நான் வெளியில் வர்றப்போ காலையில் 6 மணி. நைட்டு முழுக்க பேசினோம். ஆனால் நான் கதை சொல்லலை. நான் சொல்லலை, அவர் கேட்கலன்னு சொல்கிறது தப்பு. நான் சொல்லலை. ஏன்னா அவர் எனக்கு படம், ஏன் சூரிய உங்களுக்கு படம் கொடுக்க மாட்டேங்கிறார் நிறைய பேர் கேட்பாங்க. சசி இந்த மாதிரி அவங்களாம் ரொம்ப உரிமையாக கேட்பாங்க, ஏன் சூரிய உனக்கு படம் கொடுக்க மாட்டேன்னு. படம் கொடுக்கறது கிடையாது. அவர் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சொந்த வீட்டையே கொடுத்தவர். வீடு வாடகைக்கு கஷ்டப்படுறப்போ நான் லக்ஷ்மண் சுருதி பக்கத்தில் இருந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் ஏற வேண்டிய சூழல், குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வீடு பார்த்துட்டு இருக்குங்கிற தகவல் தெரிஞ்சு KK நகரில் அவர் குடியிருந்த வீட்டை உடனே தன்னுடைய ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டை சாவியை கொண்டாந்து என் கையில் கொடுத்தவர். வாங்கவே மாட்டேனே அப்படின்னு. அதுக்கு அவர் பண்ண காரியம் தான் பெருங்காரியம். நான் வாங்கவே மாட்டேன், நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் குடியேறலன்னா அந்த வீட்டோட 2 கதவும் திறந்து அப்படியே அக்கடான்னு கிடக்கும், யார் எங்கே வேணாலும் போகிற மாதிரி ஆகி போயிடும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து போட்டு சாவியை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு போயிட்டாரு. அதனால் வீட்டையே கொடுத்தவர் அவர் எனக்கு. அதனால் படம் கொடுக்குறதெல்லாம் பற்றி எனக்கு கவலைப்படுற எண்ணத்துலேயே கிடையாது. சொல்லப்போனால் படம்னா கூட அது அதிகபட்சம் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுவோமாண்ணே ஒரு படத்தில். அதிகபட்சம் 1 வருஷம் தான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அவர் காட்டுற பாசம், இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னால் என் பையனுடைய பிறந்தநாள், நைட்டு 12 மணிக்கு தேடி என் பிள்ளையை எழுப்பி அவனுடைய பிறந்தநாளை கொண்டாடி இப்படி போகிற இந்த பாசம் இருக்குல்ல, இது காலத்துக்குமானது, ஒரு படத்துக்கானது கிடையாது, காலத்துக்குமானது. இப்பேற்பட்ட அன்பை கொடுக்குற சூரியனனுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த நிகழ்வுக்கு இவ்வளோ நெருக்கடியில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு 2026 என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2025 எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரியும். 2025 எனக்கு மிக கடுமையான போராட்டங்களையும் சங்கடங்களையும் ரொம்ப கொடுத்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வெயில் எனக்கு ஃபோனில் பேசுகிறப்போ, வெயிலை நான் நிறைய பேசியிருந்தாலும் பண்ணால் அதிகபட்சம் நான் பார்க்குற 5வது சந்திப்புன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்துக்கிட்டதே கிடையாது, நானும் வெயிலும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. வெயில்கிட்ட நான் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ற ஆளும் கிடையாது. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னால் வெயில்கிட்ட நான் பேசினப்போ, எங்கேயாச்சும் ஓடி போய் செத்து போயிடலாம் போல இருக்குது வெயில் அப்படின்னு. ரொம்ப ஒரு துயரமானது, என்னால் கடக்கவே முடியல. மொத்த துயரத்தை என்னால் சொல்ல முடியல. எங்கேயாச்சும் கண்காணாமல் ஓடி போய் செத்து போயிடலாம் தோணுது வெயில் அப்படின்னு. அவருடைய சங்காரத்துக்கு துணை நின்றது, சங்காரத்தை எழுத வச்சது, எல்லாத்துக்கும் முழுமுதல் காரணம் அவர் தான். ஆனால் அப்போ அவர் பேசிய வார்த்தைகள், எந்த பிரச்சனையும் நான் சொல்லலை. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய சங்கடத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு என் தலையில் வேப்பல் அடிக்கிற மாதிரி, என் நெத்தியில் தைலம் தடவுற மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த விழா வரைக்கும் என்னை நிற்க வச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி வெயில். கிட்டத்தட்ட ஒரு மனநல மருத்துவர் அளவுக்கு நீங்கள் பண்ண உதவி என் வாழ்நாளில் மறக்க முடியாது. ரொம்ப நன்றி.
அப்பேற்பட்ட சூழலை தான் குறிப்பாக சொல்ல வந்தது பாதியில் மறந்துட்டேன். 2026 எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது. 2025 எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு தம்பி யுவராஜ் என்னுடைய பெரிய நண்பனை மாற்றிருக்கு. யுவராஜ் வந்ததுக்கு, அதாவது சரவணனுடைய லைஃப்பை நீங்கள் எழுதணும்னா யுவராஜ் வருகைக்கு முன்பு, யுவராஜ் வருகைக்கு பின்பு அப்படி எழுதலாம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் அத்திப்பூத்த அபூர்வ மனிதர்களில் ஒரு ஆளாக இருக்கார் யுவராஜ். இந்த விழாவை முன்னெடுக்கவும் முழுக்க இந்த யுவராஜ் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு, இந்த யுவராஜ் பண்ணது உங்களுக்கு தெரியாது. அந்த 2 யுவராஜுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மிக முக்கிய மனுஷியை மறந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிற ஒருத்தங்க. அவங்க அதாவது எங்கள் பக்கத்து ஊராக இருந்தால் கூட எனக்கு அவங்களுடைய விஷயங்களை பெருசாக தெரியாது. ஆனால் யுவராஜ் சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஐஏஎஸ் நோக்கி வர்ற பிள்ளைங்க படிக்க சிரமப்படுறப்போ அவங்களுக்கான படிப்பு மட்டும் இல்லை, அவங்களுக்கான சாப்பாடு தொடங்கி தங்குற இடம் வரைக்கும் அவங்க கொடுக்குற விஷயங்கள்லாம் எனக்கு யுவராஜ் சொல்லி தான் தெரியும். எப்போவுமே நமக்கு வர்ற பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிற மனநிலையில் இருக்கிறப்போ, நான் ஐஏஎஸ் படிக்கிறப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை மற்றவங்க யாரும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு மிகச்சிறந்த ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இங்கே நேரில் வந்து குறிப்பாக சங்காரத்தை இந்த குறிப்பிட்ட 2 நாட்களுக்குள்ளே படித்து இவ்வளவு ஆத்மார்த்தமான கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், உங்களுடைய கருத்து மிக வலிமையானது, நன்றி. குறிப்பாக பாருங்கள், அதாவது எனக்கு உயிராக பழகுற சசி சார் எனக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு போகிறாரு. நான் கொஞ்ச நாள் தான் பழகின நக்கீரன் கோபாலன்னு என்னை காப்பாற்றிட்டு போகிறாரு. நான் எதை சொல்ல வரேன்னு தெரியும் உங்களுக்கு. சமர்ப்பணம் மறிக்குழுந்து அப்படின்னு போட்டிருந்தேன். நான் வந்து எல்லாருக்குமே இது ஈஸியாக புரியுமே அப்படின்னு சொல்லி தான் சமர்ப்பணம் என் மறிக்குழுந்து அப்படிக்குன்னு எழுதியிருந்தேன். ஆமாம் ஆமாம் சார், எனக்கு புரியலை. பார்த்தா புக் ஃபேரில் புக் வாங்குகிற சரிஞ்சு விகடனில் வேலை பார்க்குறவங்களும் சரி, அந்த டக்குன்னு எடுத்து 2ஆம் பக்கத்து படிச்சுட்டு என் மறிக்குழுந்துக்கு சார் யார் சார் அந்த மறிக்குழுந்து அப்படின்னாங்க. சரி ஏதோ சும்மா கிண்டல் கண்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று புக் ஃபேர்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. சார் புக்கு பார்த்துட்டேன், வாங்கிட்டேன், அந்த என் மறிக்குழுந்துக்கு சமர்ப்பணம் போட்டிருக்கீங்களா சார், யார் சார் இது சார், நான் சீக்கிரம் சொல்லுங்கள், நான் அடுத்த ஸ்டாலுக்கு போகணுமா இல்லையா. யோ உண்மையாகவே நக்கீரன் கோபாலன் சொன்ன மாதிரி இந்த கதைக்குள்ளே ஒரு மறிக்குழுந்து வர்றாங்க, அதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். மற்றபடி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஆள் தானே நான். கதைக்குள்ளே ஒரு மறிக்குழுந்து வர்றாங்க. அதனால சூரிக்கு ஒரு மறிக்குழுந்து இருக்கிற மாதிரி சரவணனுக்கு ஒரு மறிக்குழுந்து இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி சந்தேகம் வந்துருச்சு. கதையில் எழுதப்பட்ட மறிக்குழுந்து முழுக்க கற்பனையானவள். நான் சமர்ப்பிச்சிருக்க மறிக்குழுந்து எனக்கு உண்மையானவள், நிஜமானவள், உயிரா உணர்வா இருக்கிறவள். மறிக்குழுந்து மட்டும் இல்லை, என் மல்லிகைப்பூ, ரோஜா, செண்பகம் எல்லாமே என் மனைவி கலாதான். இந்த சங்காரம் உருவாக அந்த சம்சாரம் தான் காரணம். அதனால சசிகுமார் சார் தைரியமாக நம்பலாம் சார். ரொம்ப நன்றி. குறிப்பாக வந்து ஒரு சம்பவம், இந்த சங்காரம் படை சார் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க சார், அப்புறாணி தான் ஏமாத்தலாம். குறிப்பாக சங்காரத்தை பற்றி எதுவுமே சொல்ல முடியலை டைமில். சங்காரம் எழுதப்பட காரணம் என்ன அப்படின்னா, வெயில் சொன்னார்ல ஒரு சம்பவம். அந்த சம்பவம் வந்து நேருக்கு நேராக நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு கொலையை நிகழ்த்திய ஒரு இளைஞன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவன். அவன் சொல்கிறான், ஆனால் நம்ம வந்து நான் கொலை எல்லாம் பண்ணிட்டோம், விரட்டி போய் வெட்ட போகிறோம். அந்த பையன் தாட்டிக்கான பையன் ஓடுறான். ஓடுனவன் நாங்கள் 6 பேர் துரத்துறோம், அவன் ஓடினவன் ஒரு இடத்துல அப்படியே யூட்டன் போட்டு நிற்கிறான், திருப்பி நிற்கிறான். அப்படிங்கிறப்போ நாங்கள் பயந்துட்டோம்னே, ஏன்னா இந்த மாதிரி ஓடுற யாரும் இப்படி திரும்பி நின்றது கிடையாது, பயந்துட்டோம். ஒன்று நம்மளை பதிலுக்கு அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் அட்டாக்லாம் பண்ணலைண்ணே. மூச்சு வாங்க அப்படி நின்றுட்டு, என்னை கொலை பண்ணாதீங்கன்னு உங்களை நான் கெஞ்ச மாட்டேன், உங்கள்கிட்ட நான் தப்பிக்கவும் முடியாது, 6 பேர் என்னை சுற்று போட்டிங்க, உங்கள்கிட்ட தப்பிக்கவும் முடியாது, நீங்கள் என்னை தாராளமாக வெட்டுங்க. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக என்னை வெட்டுறீங்க? நீங்கள் யார்? உங்களை நான் பார்த்ததே இல்லை, யார் என்னை வெட்ட சொன்னான் அப்படின்னு இப்பேற்பட்ட சூழலில் நெஞ்சு நிமித்தி ஒருத்தன் கேட்குறான். கேட்டவன் அந்த கேள்வியை முடிக்கிறதுக்குள்ளே அவன் கழுத்தில் விழுவுது அருவா, செத்து போயிடுறான். அந்த கொலை பண்ண தம்பிட்ட நான் தான் கேட்டேன், நீங்கள் கொலை பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, அவன் கேட்ட கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டாச்சும் கொலை பண்ணியிருக்கலாமே. ஏன்னா அவன் கேட்குறப்ப சொல்கிறான், இந்த ஓடி வந்த அவகாசத்துக்குள்ள என்னை கொலை பண்ண யார் தூண்டிருப்பா அப்படின்னு நான் யாரையோ யோசிக்கிறேன்.
என் நட்பு வட்டத்தில் இருக்க யார் யாரோ சந்தேகத்துக்கு வர்றாங்க. கடைசியாக 4 நாளைக்கு முன்னால் என் பொண்டாட்டிகிட்ட போட்ட சண்டை வரைக்கும் எனக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை என் பொண்டாட்டி தான் கூலிப்பட வச்சு நீ கொல்றாளோ அப்படிங்கிறலாம் சந்தேகம் வருது. அதனால தான் கேட்குறேன், யார் என்னை கொல்ல சொன்னதுன்னு கேட்குறப்போ இவன் வெட்டிட்டான். இப்போ நான் தான் கேட்குறேன், அதை சொல்லியிருக்கலாமேப்பா அப்படின்னா, தெரியாதுண்ணே அப்படின்னா அந்த பையன். தெரியாதுண்ணே, எங்களுக்கு வந்து அவருடைய ஃபோட்டோ வந்துச்சு, அவருடைய முகவரி வந்துச்சு, அவர் எங்கே நடமாடுவாருங்கிற தகவல் வந்துச்சு, நாங்கள் வெட்டினோம். அப்போது சாகிறவனுக்கு எதுக்கு சாகிறோம்னு தெரியாது, கொல்றவனுக்கு ஏன் கொல்றோம்னு தெரியாது. அப்படிங்கிறப்போ கூலிக்கு வேலை பார்க்குற மாதிரி கூலிக்கு கொலை பண்ணுற ஒரு கொடூரம் எந்த அளவுக்கு ஒரு பயிரோட சல்லிவேர் மாதிரி கூலிப்படை கும்பல்கள் இந்த மண்ணில் பரவி இருக்கிறாங்கங்கிற ஆபத்து மக்களுக்கு புரியணும்னு நினச்சேன். குறிப்பாக நீங்களும் நானும் எந்த காரணத்துக்காக வேணாலும் கொல்லப்படலாம், யாரால் வேணாலும் கொல்லப்படலாம், மிக குறுகிய தொகைக்காக கொல்லப்படலாம் அப்படிங்கிற அபாயத்தை சொல்ல தோணுச்சு. இப்பேற்பட்ட ரவுடிச கதை தான் அப்படின்னா கூட முழுக்க முழுக்க இந்த கதையின் திருப்பங்கள் எல்லாத்தையுமே பெண்கள் தான் தீர்மானிப்பாங்க, பெண் கதாபாத்திரங்கள் தான் தீர்மானிப்பாங்க. கார்த்திகா, மரிக்கொழுந்து, சுமதி அப்படின்னு நிறைய பெண் கதாபாத்திரம், சம்மனஸ், இந்த மாதிரி நிறைய பெண் கதாபாத்திரங்கள் இருக்கும். இந்த கதை போகிறப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேரிங் மாதிரி அவங்க தான் அந்த கதையோட திருப்பத்தை தீர்மானிக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பெண்களை நீங்கள் ஒருபோதும் கணிக்கவே முடியாது. நீங்கள் என்னதான் கிட்ட கணவராக கூட வாழுங்க, காதலனாக இருங்க, நண்பராக இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனால் ஒரு பெண்ணின் உள் மனதுக்குள் போயிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பெண் சிரிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும், ஒரு பெண் வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். நீங்கள் என்ன விதமான உளவியல் பகுப்பாய்வோட நீங்கள் போனால் கூட அந்த பெண்ணோடைய நோக்கத்தை நீங்கள் கண்டறியவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, ஆராய்ச்சி பண்ணுற வேலையை விட்டுட்டு, சந்தேகப்படுற வேலையை விட்டுட்டு, நான் நிறைய வார்த்தையில் சொல்ல நினைச்சேன், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, சரண்டர் ஆயிருங்க. நீங்கள் எவ்வளவு அன்பு வைக்கிறீங்களோ, எவ்வளவு காதல் வைக்கிறீங்களோ, அவ்வளவு நம்பிக்கையை அந்த பெண் மீது வையுங்கள். அதுதான் அவங்கள நம்ம என்ன பெண்கள், அதாவது ஆணுக்கு உடல் வேறு மனம் வேறுன்னு சொல்லிடலாம், ஆனால் பெண்ணுக்கு அப்படி சொல்லவே முடியாது. நான் பெண்ணுடைய மனநிலையில் இருந்து நிறைய எழுதியிருக்கதா வெயில் சொன்னார். நிறைய பெண்கள்கிட்ட பேசி 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 எழுதின விஷயந்தான் அது. அது அவங்களுடைய முழு விஷயங்களை கேட்டறிஞ்சு எழுதின விஷயந்தான் அது. குறிப்பாக சங்காரம் வெளிவந்தப்போ நிறைய பெண் வாசகிகள்கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பெரும்பாலும் அப்படி பேச மாட்டாங்க, ஒரு நாவல் படிச்சப்பெல்லாம் பேச வாய்ப்பில்லை. குறிப்பாக ஒரு மாவட்டத்திலேருந்து பேசின ஒரு சகோதரி உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க. முடிஞ்ச மட்டும் தவிர்க்க பார்த்து திரும்ப சரி இவ்வளோ தூரம் வர்றாங்களே சொல்லி பார்த்துட்டேன். அப்போ அவங்க சொன்னது, கிட்டத்தட்ட நானும் மரிக்கொழுந்து தான், எனக்கும் அந்த குற்ற உணர்வு நிறைய உண்டு. ஆனால் இந்த நாவல் படிக்க ஆரம்பித்து பாதி போனதுக்கப்புறம் அந்த குற்ற உணர்வுலேருந்து நான் கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டேன் சார் அப்படின்னாங்க. சங்காரம் அன்னைக்கே சாதிச்சிருச்சுன்னு நான் பெருசாக நம்பினேன். அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழாவாக மாறுற அளவுக்கு வந்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சகோதரிக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றியை இந்த மேடையில் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிகழ்வுக்கு நான் பேர் சொன்ன மனுஷா தொடங்கி எத்தனையோ பேர் என்னுடைய கதாநாயகன் மாதவன் தொடங்கி அண்ணன் சவுந்தர் தொடங்கி செந்தில் எல்லாம் அவ்வளோ பேர் சொல்ல, கிஷோர் சார் தொடங்கி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சத்யா சார் தொடங்கி எல்லா பேர் சொன்னாலும் யார் பேராச்சும் விடுபட்டு போயிடும். தயவு பண்ணி தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. எங்கள் அக்கா நடக்க வந்திருக்காங்க, குழந்தைங்களோடு வந்திருக்காங்க. என்னுடைய மொத்த குடும்பம் வந்த மாதிரி எங்கள் அக்கா வந்துருக்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிக்கா. அவங்க வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 17 வருஷமாக என் உடம்போட வெயிட்டு ஒரே வெயிட் 57 கிலோ தான். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் என் எடை ஜாஸ்தி ஆகாது. நான் கொலைப்பட்டினி கிடந்தாலும் என் வெயிட்டு குறையாது. ஆனால் இன்னைக்கு நான் போயிட்டு என்னை எடை வச்சேன்னா கண்டிப்பாக ஒரு 65 கிலோவுக்கு மேலே இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட அளவுக்கு இவ்வளவு அன்பாக, இவ்வளவு உறுதுணையாக என்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி.